Taste the Daily. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே குடியிருப்புகளுக்கு செல்லும் பாதை ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதால் அதை அகற்றக்கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மழவராயநல்லூர் கிராமத்தில் உள்ள எம்ஜிஆர் நகர் பகுதியில் உள்ள 60க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் ஆயிரக்கணக்கானோர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த குடியிருப்புக்கு செல்லும் பாதை ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதால் அப்பகுதி மக்களின் போக்குவரத்துக்கு கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இப்பகுதி மக்கள் அளித்த புகாரின் பேரில் ஆய்வு நடத்த அதிகாரிகள் வந்தபோது கோபத்தில் இருந்த அப்பகுதி மக்கள் விடிய ஆட்சியின் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து அவர்கள் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்கேபேட்டை வட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு பட்டா, நில அளவீடு, இன சான்று, தொகுப்பு வீடுகள், சுடுகாடு, மின் இணைப்பு, சாலை வசதி, மின்சார வசதி போன்றவை செய்து கொடுப்பதாக கூறி ஏமாற்றியதை கண்டித்து திருத்தணி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 100க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் கண்டன கோஷங்களை எழுப்பி விடியா திமுகவிற்கும் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகத்திற்கும் எதிர்ப்பு தெரிவித்தனர். வீடு கேட்டு போராட்டம், கரண்ட் கேட்டு போராட்டம். திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் வரதட்சணையாக சொத்தை எழுதி கேட்டு தந்தையை தாக்கிய கணவரை கைது செய்து மகனை மீட்டுத்தர மனைவி புகார் அளித்துள்ளார். காங்கேயம் அடுத்த பாப்பினை கிராமத்தை சேர்ந்த வேலுச்சாமி மகள் நிவேதாவை பிரபாகரன் என்பவருக்கு 13 ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் செய்து வைத்துள்ளனர். 12 வயதில் மகன் உள்ள நிலையில் நிவேதாவை தந்தை பெயரில் உள்ள சொத்துக்களை தன் பெயரில் மாற்றித்தர வேண்டுமென கொடுமை செய்து வந்துள்ளார். இதனால் தந்தை வீட்டில் தஞ்சமடைந்த நிலையில் அங்கு சென்ற பிரபாகரன் மாமனார் வேலுச்சாமி கழுத்தில் பிளேடால் கிழித்துவிட்டு மகனையும் தூக்கிச் சென்றுள்ளார். எனவே உயிருக்கு பாதுகாப்பு வழங்கவும் மகனை மீட்டுத்தர கோரியும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பெண் புகார் அளித்துள்ளார். சம்பவம் நடந்து இப்போ 1 வாரம் ஆக போகுதுங்க. யாருமே எந்த நடவடிக்கையுமே எடுக்கலிங்க. என் பையனை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு மனு கொடுத்தாங்க. அதுக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. என் பையன் என்கிட்ட வரணும். எங்க உயிருக்கு பாதுகாப்பு வேணும். எங்க அப்பா வெளியில வந்தாலும் திருப்பி கொல்லுவேன், உன்னையும் கொல்லுவேன். அந்த அன்னைக்கு என்னையும் துரத்துனாருங்க. நான் கிட்ட ஓடினதுனால நான் தப்பிச்சிட்டேன். அவர் திருப்பூர் எல்ஆர்ஜி அரசு கலைக்கல்லூரியில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்து வரும் கௌரவ விரிவுரையாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசாணை 56 படி பணி நிரந்தரம் செய்திடுதல், குறைந்தபட்ச ஊதியத்தை 50,000 ரூபாயாக உயர்த்துதல், இறந்தவர்களுக்கு இழப்பீடு, ஓய்வு பெற்றவர்களுக்கு பென்ஷன் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் கல்லூரி முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே மனைவி பாம்பு கடித்து உயிரிழந்ததால் நிவாரணம் வழங்க மாற்றுத்திறனாளி கணவர் கோரிக்கையை விடுத்துள்ளார். புலவனார்குடியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி ராஜேந்திரன் மனைவி லட்சுமியுடன் வசித்து வந்த நிலையில் வீட்டிற்குள் புகுந்த பாம்பு கடித்ததால் லட்சுமி உயிரிழந்துள்ளார். எனவே உரிய நிவாரணம் வழங்க 3 வருடங்களாக போராடி வரும் நிலையில் விடியா திமுக ஆட்சியில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்துள்ளார். எனவே இழப்பீடு வழங்கி வாழ்வாதாரம் காக்க கோரிக்கையை விடுத்துள்ளார். நிவாரணம் கேட்டு நான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கொடுத்துருந்தேன். இது வரைக்கும் எனக்கு எந்த நிவாரணமும் வரல. கலெக்டர் ஆஃபீஸுக்கு நிறையா டைம் மனு கொடுத்துருக்குறேன். அதுவும் எதுவும் கிடைக்கல. அது சரியான பதில் எதுவும் வரல. ஐயா, நீங்கள் தான் ஏதாவது உங்களுடைய முயற்சியில் ஏதாவது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். நான் ஹேண்டிகேப்பு வேறு, ஃபிக்ஸ் வேறு வருது. நான் என்னால் வாழ முடியல. குழந்தை குட்டி இல்லைன்னு இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தை குட்டியும் கிடையாது. நான் மட்டும் தனிமையில் இருக்கிறேன் ஐயா. என்னால் எதுவும் பண்ண முடியாது. கவர்மெண்ட் ஐயா ஏதாவது பார்த்து ஏதாவது பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஐயா. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை 59 லட்சம் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். கொல்லப்பள்ளி, ஒப்பந்தவாடி, காரக்குப்பம், வெங்கடாபுரம், சத்தலப்பள்ளி, மருதைப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் கலையரங்கம் மற்றும் பயணிகள் நிழற்கூரை அமைக்க 59 லட்சம் ஒதுக்கீடு செய்து அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பர்கூர் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் CV ராஜேந்திரன், ஒன்றிய கிளை கழக செயலாளர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை அருகே நாட்டரசன் கோட்டை பேரூராட்சிக்குட்பட்ட இலுப்பைக்குடி கிராமத்தில் குடிதண்ணீர் குளத்தை தனிநபர் மூடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
அரசனிப்பட்டி, இளந்தங்குடிப்பட்டி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்களும் குடிநீர் தேவைக்காக பயன்படுத்தி வந்த குளத்தை தனிநபர் தனக்கு சொந்தமானது என கூறி அதனை மூடுவதற்காக JCB இயந்திரங்களை கொண்டு வந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் பணியை தடுத்து நிறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களின் போராட்டத்தை அடுத்து அங்கு வந்த விடிய அரசின் வருவாய்த்துறை அதிகாரிகள் குளம் ஆக்கிரமிப்பு குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் நீர் ஆதாரமாக விளங்கி வரும் ஏரிகளுக்கு நீர்வரத்தாக உள்ள கால்வாய்களை தூர்வாராததால் ஏரிகளுக்கு நீர்வரத்து பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். காட்பாடி பகுதியில் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் களிஞ்சூர் ஏரி மற்றும் காட்பாடி ஏரிகளுக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து கால்வாய்கள் மூலம் நீர்வரத்து வருகின்றன. இந்த நிலையில் நீர்வரத்து கால்வாய்களில் தற்போது புதர் மண்டியும் மரங்கள் வளர்ந்தும் ஏரிக்கு தண்ணீர் செல்ல தடையாக அமைந்துள்ளது. எனவே இந்த கால்வாய்களை தூர்வாரி ஏரிகளில் தண்ணீர் தேக்குவதற்கு விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.